السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிபு தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி அல்லாஹ்வை சார்ந்து இருப்போம் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் முதன்மையானது அல்லாஹ்வை நம்புதலாகும். அல்லாஹ்வை நம்புதல் என்பது ஏக இறைவனான அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவனுக்கு எந்த ஒரு பலவீனமும் இல்லை. அவனுடைய அன்பின் மீதும் பேர் அருள் மீதும் உறுதியான நம்பிக்கை வைத்து அவனை முற்றிலும் சார்ந்து இருப்பதாகும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய இறைவனான அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் ஒப்படைத்து அவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆனில் அதை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வத்தவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், மரணிக்காத உயிரோடு இருக்கக்கூடியவனான அவனையே சார்ந்திருப்பீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வை ஒரு முஸ்லிம் முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் என்று இந்த திருவசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகிறார். அதே போல இந்த உலகில் எத்தனை வாழ்க்கை சோதனை ஏற்பட்டாலும் யார் தன்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவனை முற்றிலும் சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவக்கூடியவனாக இருக்கிறார். அதற்கு ஏராளமான சான்றுகள் குர்ஆனிலும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிக பெரும் முன் உதாரணமாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பல இடங்களில் நமக்கு விரிவாக பேசுகிறார். கொடுங்கோலனான ஃபிரௌனிடம் தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். ஃபிரௌனுடைய மிக பெரும் படை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இறுதியில் அவர்கள் கடலை அடைகிறார்கள். படையை கண்ட மக்கள் சொன்னார்கள், நிச்சயம் நாம் அழிக்கப்படுவோம் என்று கூறினார்கள். உறுதியான இறை நம்பிக்கை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை பதிவு செய்கிறான். கல்லா, அவ்வாறில்லை, இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று கூறினார்கள். இறுதியில் கடல் பிளக்கப்பட்ட அந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறார். உறுதியான இறை நம்பிக்கை முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வோருக்கு அல்லாஹ் உதவக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை நமக்கு பதிவு செய்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தௌஹீது கொள்கை மக்காவில் எடுத்து உரைக்கிறார்கள். மக்காவுடைய குறைசி படை பெரும் ஆயுதங்களுடன் கொடிய ஆயுதங்களோடு பெரும் படையோடு அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகிறார்கள். இறுதியில் பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சிறிய படையோடு அந்த பெரிய படையை சந்திக்கிறார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய உதவி வானுலகத்திலிருந்து வருகிறது. மிக பெரும் படையான அந்த குறைசி படை தோற்கடிக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி யார் அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறான் என்பதையெல்லாம் இந்த வரலாற்று சான்றுகள் மிக பெரும் தெளிவாக எடுத்திருக்கிறது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை சார்ந்து இருப்பதை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகிறான். யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு எண்ணி பாராத வகையில் அவன் உணவளிப்பான். ومن يتوكل على الله فهو حسبه, அல்லாஹ்வை சார்ந்து இருப்பவருக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். யார் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எண்ணி பாராத வகையில் உணவு, வாழ்க்கை வசதிகளை அவன் ஏற்படுத்துவான், நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை சார்ந்து இருப்பவருக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 2344வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் பரிபூர்ணமாக நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அவன் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் உங்களுக்கு உணவளிப்பான் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பறவைகள் காலையில் வெறும் வயிற்றில் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறுகிறது, மாலையில் தன்னுடைய வயிறை நிரப்பிக் கொண்டு கூட்டை வந்தடைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வை யார் முற்றிலும் சார்ந்து தன்னுடைய காரியத்தை யார் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து வாழ்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறவைக்கு உணவளிப்பதை போல் உணவளிப்பான். அல்லாஹ்வை சார்ந்தவருக்கு தான் போதுமானவன். அல்லாஹ்வை சார்ந்திருப்பவருக்கு அவர் எண்ணிப்பாராத வகையில் வாழ்க்கை வசதிகளின் உணவை நான் அளிப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வாக்களிக்கிறான். அத்தகைய இறைவனான அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து
அவனை சார்ந்து இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி